தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன், வானதி சீனிவாசன் ஆகியோர் டெல்லி புறப்பட்டனர். விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான முழு தகவலை சொல்லலாம். தமிழகத்தில் பாஜக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் இன்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகிய மூவரும் டெல்லி புறப்பட்டிருக்கிறார்கள். இன்று இறுதிக்கட்டமாக தமிழ் மாநில காங்கிரசுக்கான அந்த தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்றது. அதன் பிறகு நேற்றிலிருந்து அமமுக, அதற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாமக என பாஜகவுடனான கூட்டணி இருந்தக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்களுடைய இறுதி பட்டியல் இன்னும் வெளியாகவில்லை. பாஜக சார்பில் ஏற்கனவே அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிகளின் வாயிலாக விருப்பமனு பெறப்பட்டு அதுவும் டெல்லி தலைமையிடம் நேரடியாக ஒப்படைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த தமிழக தேர்தல் பணிக்குழுவானது தேசிய பாஜகவிற்கு சென்றிருக்கிறது. இன்று மதியம் தேசிய தலைமையிடமான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. காணொலி காட்சியின் தற்போது டெல்லி சென்ற பிறகாக தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய பாஜகவினுடைய வேட்பாளர்கள், பாஜக கூட்டணியில் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய அந்த 40 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய அந்த அறிமுகம் இருக்கும் எனவும் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஓரளவிற்கு பாஜகவினுடைய அந்த தொகுதி பங்கீடு என்பது இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பணிக்குழு தற்போது டெல்லி புறப்பட்டிருக்கிறது.